அத்தியாயம் 3. அன்று ராகவனை பார்த்துவிட்டு வந்த சங்கவி அடுத்து வந்த நாட்களில் அவனை அதிகம் பார்க்கவில்லை. இரவில் அவளும் சென்ற பின்தான் அவன் கிளம்புவான் போல். அவள் கண்களில் அவன் தட்டுப்படவே இல்லை. இன்று அவள் இடத்திற்கான வாடகை கொடுக்கும் நாள். அவள் எப்போதும் நேராக ரத்னவேலிடம் சென்று கொடுத்துவிட்டு வந்து விடுவாள். இப்போது ராகவனிடம்தானே கொடுக்க வேண்டும். பணத்தை எடுத்துக்கொண்டு அவனை தேடி வந்தாள் சங்கவி. அவன் அறை அருகில் வர வரவே ஒரு குரல் அவள் காதில் விழுந்தது. ஐயா, மன்னிச்சிருங்கய்யா, இந்த ஒரு முறை தப்பு நடந்துருச்சு, இனி இப்படி நடக்காது, கொஞ்சம் பெரிய மனசு வைங்கய்யா என ஒரு வயசான பெண்மணி கெஞ்சி கொண்டிருக்க, உங்களுக்கு வேலை போய் 10 நிமிஷம் ஆச்சு, கெட் அவுட் என்றான் ராகவன் கொஞ்சமும் இலக்கம் இல்லாமல். அவருடையில் இருந்தே மாலில் ஏதோ கிளீனிங் வேலை செய்பவர் என சங்கவிக்கு புரிந்தது. ஐயா, இதை நம்பிதாயா என் பேரன் படிப்பு இருக்குது. தம்பி மன்னிச்சிரியா, என் வயசுக்காவது பாரியா, உங்கள் காலில் வேணாலும் விழறேன் என்ற அந்த பெண்மணி அவன் காலில் உண்மையாகவே சென்று விழுந்துவிட, வாட் நான்சென்ஸ் சே என கத்திக்கொண்டே அவன் வேகமாக எழுந்து நகர்ந்து விட்டான். இந்த மாதிரி சீப்பான ட்ராமா பார்க்கலாம் எனக்கு நேரம் இல்லை, 1000 வேலை இருக்குது. இந்த அறிவுலாம் சரியாக பாத்ரூம் வாஷ் பண்ணாமல் விட்டப்போ இருந்திருக்கணும். இந்த மாலில் இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? 1000 கணக்கில் சம்பளம் தூக்கி கொடுத்துட்ருக்கோம், சும்மா கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இடம் விடாமல் பலன்னு இருக்கணும். அப்படி வேலை செய்ய முடியாது, யாருக்கும் இங்கே வேலை இல்லை. உங்கள் சம்பள பணம் இருக்குது, எடுத்துகிட்டு வெளில போங்க, அவுட் என அவன் சத்தமாக கத்திவிட, அதற்கு மேல் அங்கே நின்று பிரயோஜனம் இல்லை என்று அந்த பெண்மணிக்கும் புரிந்திருக்க வேண்டும். அவன் வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டவர் வெளிப்படையாக அழுது கொண்டே சங்கவியை தாண்டிதான் சென்றார். சங்கவி அவரையே பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் ராகவன் சங்கவியை கவனித்து விட்டான். கமின் என குரல் கொடுத்து கொண்டே அவன் அமர, அவன் குரலில் நினைவு மீண்டு சங்கவியும் மெதுவாக உள்ளே வந்தாள். வாடகை சார் என அவள் பணத்தை கொடுக்க, அதை வாங்கி எண்ணி பார்த்தவன் ஓகே என்று விட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டான். சங்கவிக்கு மனம் கேட்கவில்லை. அவங்க பாவம் சார் என அவள் மெதுவாக கூற, அப்போதுதான் அவள் இன்னும் நிற்பதையை கவனித்தவன் வாட் என்றான் முகம் சுருங்க. அவங்க பாவம், தப்பு செஞ்சுருந்தா சம்பளத்தில் பிடிச்சிக்கலாமே, இப்படி வேலையை விட்டு நிறுத்தணுமா? அவங்க வாழ்க்கையே கஷ்டமாயிடும் சார். சற்றே பதட்டமாக இருந்தாலும் அவள் வேகமாக கூறி முடித்து விட்டாள். பெரிதாக ஒன்றும் அதிசயம் நடந்துவிடவில்லை. அவள் எதிர்பார்த்த எதிர்வினைதான் கிடைத்தது. நோ யுவர் லிமிட்ஸ் மிஸ் சங்கவி, உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு இடம் கொடுத்ததே தப்பு, இதில் ரெக்கமெண்டேஷன் வேறு, எல்லாம் இந்த கதிரவனால் வந்தது. தமையனை மட்டும் அவன் மெதுவாக வாய்க்குள் திட்டிக் கொண்டான். அது புரியாமல் என்ன சார் என சங்கவி கேட்க, போறியா இல்லை உன் கடையும் காலி பண்ணுறியா என்றான் ராகவன் சீரலாக. அவன் கோபத்தில் பயந்து விட்டவள் போகிறேன் சார் என திணறலாக கூறிவிட்டு வெளியேறிவிட்டாள். அவள் கோபத்தில் வெளியேறிவிட்டாலும் அவளுக்கு அந்த பெண்மணியை நினைத்து கஷ்டமாக தான் இருந்தது. அதையே நினைத்து கொண்டு அவள் நடந்து வர, அவள் கவலைக்கு காரணமான பெண்மணி வாட்ச்மேன் தாத்தாவுடன் தான் நின்று பேசிக்கொண்டிருந்தாள். அவரை பார்த்ததும் சங்கவியும் அங்கே வந்தாள். சங்கவியை கவனித்த பெண்மணி அவளிடமும் புலம்பினார். நீயும் இங்கே தான் அங்கே தான் இருந்த பாப்பா, அது தம்பி எப்படி பேசிட்டு பார்த்தியா? காலில் கூட விழுந்துட்டேன். மனசாட்சியில் அந்த பையனுக்கு என் பேரன் படிப்பு என் சம்பளத்தை நம்பி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே என அவர் மீண்டும் கண்ணீர் விட சங்கவிக்கு மேலும் கஷ்டமாக தான் இருந்தது. அவனுக்குத்தான் மனசாட்சி என்று ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லையே. எதற்கெடுத்தாலும் கோபமும் சீரலும் தான். அவளுக்கு இடம் கொடுத்ததே உலக அதிசயம்தான். ஒரு மனிதனுக்கு இத்தனை திமிர் இருக்குமா என அவளுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏதாவது வேலை இருந்தால் நான் சொல்கிறேம்மா என அவள் கூற, சரிதாயி என்றவர் இன்னும் கண்ணை கசக்கிக் கொண்டேதான் சென்றார். என்ன பையன் சங்கவிமா, ரத்னவேல் சார் இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இவன் ரொம்ப படுத்துறான் என்றார் தாத்தாவும் கவலையுடன். மொத்தத்தில் அனைவர் மனதிலும் ராகவன் தவறானவனாக தான் பதிந்து போனான். இரவு வீட்டிற்கு வந்த சங்கவி வழக்கம்போல் தங்கையிடம்தான் புலம்பினான். மனசாட்சியே இல்லடி அந்த ராகவனுக்கு. வயசானவங்கன்னு கொஞ்சம் பாவம் பார்த்தா என்ன? இந்த ஆண்களே இப்படி தான் போல. உன்னை ஒருத்தன் ஏமாத்தினானே, அப்போவே ஆண்கள் வெறுத்து போச்சு. நம் வெறுப்பு சரிதான் நிரூபிக்கிற மாதிரி தான் இப்பயும் நடக்குது என சங்கவி புலம்ப, அவள் கூற்றில் பல்லவி மனமும் பழையதை நினைத்து மீண்டது. அப்படியே அவனுக்கு அன்னம் புத்தி போல் என எரிச்சலுடன் நினைத்து கொண்டாள் பல்லவி. சங்கவியிடம் அவள் எதுவும் முழுதாக சொல்லவில்லை. இப்போதும் சொல்ல விரும்பவில்லை. அனைத்தும் வழிதானே, அதை தமக்கை தலையிலும் சுமத்த அவள் விரும்பவில்லை. விடுக்கா, நம்மால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். நான் ஸ்கூலில் ஏதாவது ஆள் தேவைப்படுதான்னு விசாரிக்கிறேன் என பல்லவி கூற, கேட்டு பாருடா என்றாள் சங்கவி. அக்கா, அந்த ராகவன்ட்ட கவனமாறு, தேவையில்லாம் பழகாத.
ஒருவித அழுத்தத்துடன் பல்லவி கூற சங்கவி அவளை கேள்வியாக பார்த்தாள். இப்படிப்பட்ட குணம் என்று தெரியுது தானேக்கா, நெருப்பு என்று தெரிஞ்சதுக்கப்புறமும் கையை வைக்கக்கூடாது, அதான் சொன்னேன், ஒதுங்கியே இரு. இப்போது பல்லவி அழுத்தமாகவே கூறினாள். நான் ஏண்டி அவன்கிட்ட பேச போகிறேன், சரியான ஏலியனவன் என திட்டிக் கொண்ட சங்கவி படுத்து விட்டாள். ராகவன் முகத்தில் கூட விழிக்கக்கூடாது என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் விதி விட வேண்டுமே, அது அவளையும் ராகவனையும் வைத்து விளையாட தயாராக இருந்தது. காலையில் எழுந்தபோதே சங்கவிக்கு அன்று சற்றே தலைவலியாக தான் இருந்தது. அதனுடனே தான் வேலை செய்து கொண்டிருந்தாள். அடிக்கடி தைலம் தேய்த்து கொண்டே அவள் வேலையை பார்க்க பல்லவி ஒரு கட்டத்தில் அவளை கவனித்து விட்டாள். ரொம்ப தலைவலிச்சா வீட்டில் இறங்கா, கடைக்கு லீவ் விட்டுடலாம் என பல்லவி கூறி பார்க்க, இல்லை பல்லவிமா, சமாளிச்சிடுவேன், சும்மா இதமாக இருக்கேன் தான் தைலம் தேய்ச்சிட்ருக்கேன் என்ற சங்கவி வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருந்தாள். சரிக்கா, முடியலன்னா கடையை மூடிட்டு வந்து ரெஸ்ட் எடு, இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, நான் கிளம்புறேன் என்று விட்டு பல்லவி வேகமாக சென்று விட்டாள். தங்கையை தொடர்ந்து சிறிது நேரத்தில் சங்கவியும் கிளம்பினாள். மாலுக்கு வந்து வியாபாரம் தொடங்கியதும் சிறிது நேரம் தலைவலி மட்டுப்பட்டு தான் இருந்தது. ஆனால் வெயில் ஏற ஏற தலைவலியும் வேலையை காட்டியது. வீட்டுக்கு போ பாப்பா, இப்படி வலியோடு நிற்காத என தாத்தாவும் ஒரு கட்டத்தில் அவளை அதட்டினார். அவளுக்கும் முடியாது என்று தோன்றிவிட மதியத்துடன் கடையை பூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டாள். தன் வண்டியில் வந்து கொண்டிருந்தவள் திடீரென வண்டி ஒரு இடத்தில் தடுமாறி நிற்கத் தொடங்கவும் பொருட்கள் விழுந்து விடாமல் சுதாரித்து வண்டியை ஓரம் கட்டினாள். 2-3 முறை அவள் ஸ்டார்ட் செய்து பார்த்தும் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போக அப்போதுதான் காலையில் பெட்ரோல் போட மறந்துவிட்டதே அவளுக்கு உரைத்தது. முந்தைய நாளே முக்கால்வாசி காலியாகி கடைசி கட்டத்தில் தான் பெட்ரோல் இருந்தது. இன்று காலை போட வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருந்தாள். எல்லாம் இந்த தலைவலியால் வந்தது. இத்தனை பொருளுடன் வண்டியையும் தள்ளிக்கொண்டு நிச்சயம் அவளால் வீடு வரை செல்ல முடியாது. எக்ஸாம் என்று போன தங்கையை ஃபோன் செய்து தொந்தரவு செய்யவும் அவளுக்கு மனம் வரவில்லை. அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வேறு மாட்டியிருந்தாள். ஏதோ ஆட்டோ வரும் வரை காத்திருக்க வேண்டியதான் என நினைத்தவள் தன் ஷாரால் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு வெயிலிலிருந்து சிறிதாக தன்னை காத்து கொண்டாள். 10 நிமிடம் கடந்ததில் தலைவலியும் அதிகமாக அவள் நிலை கஷ்டமாக தான் போய்விட்டது. ஸ்கூட்டியில் அமர்ந்தவள் தலையை அழுத்தமாக கைகளால் தாங்கி வலியை குறைக்க முயன்று கொண்டிருந்த போது அவள் அருகில் ஒரு கார் நின்றது. அதன் சத்தத்தில் திரும்பி பார்த்தவளுக்கு பார்த்ததுமே அது ராகவன் கார் என்று புரிந்தது. இவன் எங்கு உதவப் போகிறான் என அவள் அமைதியாகவே அமர்ந்திருக்க ராகவனோ அவள் பக்கம் இருந்த ஜன்னலை திறந்தான். என்னாச்சு சங்கவி என அவன் கேட்க, பெட்ரோல் இல்லை சார், ஏதாவது ஆட்டோ வருதான்னு பார்க்குறேன் என்றாள் அவள். பெட்ரோல் கூட நினைவு வச்சு போட மாட்டியா? ஏதோ அவளுக்கு அறிவில்லை என்பது போல் அவன் கேட்டு வைக்க, இப்போ என்னை குத்தி காட்ட தான் வேலை மெனக்கிட்டு கார் நிறுத்தினீங்களா என்றால் அவள் எரிச்சலை மறைக்காமல். அவள் பதிலில் அவன் உதடுகள் தன்னை அறியாமல் வளைந்தது. நான் ட்ராப் பண்ணுறேன், ஏறு, ஆள் அனுப்பி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் என ராகவன் கூற, நோ தேங்க்ஸ் சார், பார்த்துக்கிறேன் என்றால் அவள் பட்டென. அவனிடம் போய் உதவி கேட்க ஏனோ அவளுக்கு பிடிக்கவில்லை. பொதுவாக யாராவது இதுபோல் உதாசீனமாக பேசினால் ராகவன் நன்றாக திருப்பி கொடுத்துவிட்டு கடந்து விடுவான். அவளிடம் மட்டும் ஏனோ அவனால் அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கி ஆட்டோ ஸ்ட்ரைக் ட்ரக் மேடம், இப்படி தலையை பிச்சுக்கிட்டு இங்கேயே வெயிலில் நிற்க போகிறீங்களா? வீண் பிடிவாதம் பிடிக்காமல் வா, உதவி செய்கிறதே பெருசு, இதில் பந்தா வேற என அவன் அலட்சியமாக கூற அவளுக்கோ மேலும் கோபம் அதிகரித்தது. நான் உங்ககிட்ட உதவி கேட்டேனா மிஸ்டர் ராகவன்? சவனேன்னு ஒரு ஓரமாக நிற்கிற என்கிட்ட வந்து வம்பெடுத்துட்டு என்ன குறை சொல்கிறீங்க என அவளும் அதே அலட்சியத்துடன் திருப்பி கொடுத்தாள். அதற்கு மேல் அவனிடம் இறங்கி போய் பேச அவனுக்கு மனம் வரவில்லை. காரிலிருந்து இறங்கியவன் தடாலடியாக அவர் பொருட்களை எடுத்து கார் பின்சீட்டில் வைக்க, சார் என்ன பண்ணுறீங்க என தானும் வேகமாக இறங்கினாள் சங்கவி. அவன் வேகத்தை அவளால் தடுக்கத்தான் முடியவில்லை. ரொம்ப பண்ணாம வண்டியை லாக் பண்ணிட்டு ஏறு என்றவன் மீண்டும் காரில் ஏறி ஸ்டார்ட் செய்துவிட அவளும் வேறு வழி இல்லாமல் முனகிக்கொண்டே காரில் வந்து ஏறினாள். இத்தனை கொடூரமாக உலகத்தில் யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க என்றுதான் அவளுக்கு தோன்றியது. ராகவன் எதுவும் பேசாமல் காரை ஓட்ட அவளும் அமைதியாகவே தான் வந்தாள். அடிக்கடி அவள் ராகவனை முறைத்து கொள்ள அது தெரிந்தாலும் அவன் கண்டு கொள்ளவில்லை. ஒரு டிராஃபிக் சிக்னலில் கார் நின்றது. அப்போது சங்கவி வெளியில் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே பாருங்க என சங்கவி திடீரென கூற அவள் குரலில் ராகவன் திரும்பினான். அவள் காட்டிய திசையில் அவன் பார்க்க அங்கு ஒரு கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது. அங்கே என்ன? அவன் புரியாமல் கேட்க, நல்லா பாருங்க, நீங்கள் வேலையை விட்டு நிறுத்தின பாட்டி அங்கே தான் வேலை செய்கிறாங்க. இந்த வயசில் மண் சிமெண்ட்லாம் தூக்கி எவ்வளோ வலி இருக்கும் தெரியுமா?
உங்களால் தான் இன்றைக்கி அவங்க கஷ்டப்படுறாங்க. கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் அன்றைக்கி அரக்கன் மாதிரி பேசுனீங்களே, இப்போ பாருங்க, பாவம். அவங்கள பார்த்தா அவங்களுக்கு பாவமாகவே இல்லையா? பேசிக்கொண்டே சங்கவி திரும்ப ராகவன் இன்னமும் அவள் காட்டிய திசையை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அந்த வயதில் கடினமான வேலை செய்ய முடியாத வழி அவர் முகத்திலேயே தெரிந்தது. பின்பக்கம் இருந்து வந்த ஹாரன் சத்தத்தில் சிக்னல் விழுந்து விட்டதை கவனித்தவன் ஒரு தலை சிலுப்பலுடன் காரை எடுத்து விட்டான். அவன் இப்போதும் அமைதியாகவே வந்ததில் அவளுக்கு தான் மனம் பொறுமியது. அவங்க பாவம் ராகவன் சார் என அவள் கடுப்புடன் கூற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்றான் அவன் வெறுமையாக. அந்த நொடி என்ன மனிதன் இவன் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. இயற்கையாக இருக்கும் இரக்க குணம் கூட இல்லாத அரக்கன் போல் என அவள் இஷ்டத்துக்கு அவனை அர்ச்சித்து கொண்டிருந்த போதே அவள் வீடு வந்துவிட்டது. கார் நின்றதும் அவள் இறங்க, ரெஸ்டடு என்றான் ராகவன். அப்போதுதான் அவன் தனக்கு உதவிதான் செய்திருக்கிறான் என்றே அவளுக்கு உரைத்தது. வயதான பெண்மணிக்கு இறங்காத அவன் மனம் அவளுக்கு மட்டும் ஏன் இறங்க வேண்டும்? மனம் கொடுத்த விடையில் அவளுக்கு தன்னை நினைத்தே அசிங்கமாக இருந்தது. வயசு பொண்ணுக்கு மட்டும்தான் உதவுவீங்க போல, நல்ல குணம். இனி தயவு செஞ்சு எனக்கு இந்த மாதிரி எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க, அசிங்கமாக இருக்குது. நான் நீங்கள் நினைக்கும் ரகம் இல்லை என்றவள் தன் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று விட்டாள். அவள் பேச்சில் நியாயமாக அவனுக்கு ஏகத்துக்கும் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவன் மனமோ வேறு ஏதேதோ யோசித்து அவனை குழப்பி வைத்தது. அத்தியாயம் 4. வீட்டிற்குள் வந்த சங்கவிக்கு மனம் ஆறவே இல்லை. அவள் தலைவலி கூட பின்னுக்கு சென்று விட்டது. என்ன மனிதன் இவன்? சிறு பெண் என்றால் உதவுவான், வயதானவர் என்றால் அத்தனை இலக்காரமா? வெறும் கோபக்காரன் என்று நினைத்தால் குணத்திலும் கேடுகெட்டவனாக இருப்பான் போல் என்றுதான் சங்கவிக்கு தோன்றியது. அவளிடமும் முதலில் அவன் கடுமையாக தான் நடந்து கொண்டான் என்பதை அந்த நொடி அவள் வசதியாக மறந்து போனாள். அவன் பொறுப்பில் வண்டி இருப்பது நினைவு வர அந்த நினைவே அவளுக்கு கசந்து வழிந்தது. ஆனால் உடனடியாக அவளால் ஒன்றும் செய்ய முடியாதே. உண்மையாக அவள் எங்கும் பெரிதாக ஆட்டோ ஓடி பார்க்கவில்லை. சரியாக தூக்கம் கூட வராமல் போக ஒரு காப்பியை போட்டு குடித்தவள் அமைதியாக படுத்துவிட்டாள். எப்படியோ சிறிது நேரம் கண்ணசந்தவள் மாலை எழுந்து வந்து பார்த்தபோது அவள் வீட்டு வாசலில் ஸ்கூட்டி நின்றது. ராகவன்தான் செய்திருப்பான் என்று புரிந்து கொள்ள பிரமாதமான மூளை ஒன்றும் தேவைப்படவில்லை. அவனுக்கு நன்றி கூற வேண்டும். அவன் நம்பர் அவளிடம் இருந்தது. மால் மேனேஜர் என்னும் முறையில் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் அழைக்கும்படி முன்பே கொடுத்திருந்தான். இருந்தும் ஃபோன் பண்ண மனம் வராமல் போக தேங்க்ஸ் ஃபார் கூட்டி என அவனுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி வைத்தாள். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சென்றுதான் அவன் அவள் செய்தியை பார்த்தான். பார்த்து விட்டதற்கு ஆதாரமாக ப்ளூடிக் வந்ததே ஒழிய அவனிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. அதானே, பதில் போட்டாலும் அவன் கிரீடம் குறைஞ்சிருமே. வீட்டுக்கு வந்த பல்லவிக்கு சங்கவி ரெஸ்ட் எடுக்க வந்தது ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னக்கா, இன்னைக்கு மழை கொட்ட போகுது, நீ இப்படிலாம் வரமாட்டியே என பல்லவி கிண்டல் செய்ய, வெயில் தாங்களடி, அதான் வந்துட்டேன். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, காஃபி தரேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸும் இருக்குது, சாப்பிட்லாம் வா என சங்கவி கூற பல்லவியும் அறைக்கு சென்றாள். அவள் ஃப்ரெஷ்ஷாகி வந்ததும் அக்கா தங்கை இருவரும் அரட்டை எடுத்துக்கொண்டே மாலை சிற்றுண்டி எடுத்துக்கொண்டனர். நீ சொன்னது தான் சரி பல்லவிமா, இந்த ராகவன் கூடலாம் பழகவே கூடாது, நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்கும் போல, எனக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணுறான் என ஆரம்பித்தவள் நடந்ததை கூற, ஓ பார்த்துக்கா என்று மட்டும் பல்லவி கூறினாள். ராகவனை பற்றி சங்கவி பேசும்போதெல்லாம் பல்லவி மனம் பழையதை நினைத்து தவித்து கொண்டே இருந்தது. அந்த நினைவுகளை உதறிவிட்டதாக நினைத்ததெல்லாம் எத்தனை பெரிய மடத்தனம் என்று அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. சில நாட்களாக தம்பிக்கு அழைக்காமல் இருந்த கதிரவன் அன்று மீண்டும் அவனுக்கு அழைத்தான். ஃபோனை எடுத்ததுமே, டேய் நான் ஒரு தப்பும் பண்ணலை என ராகவன் சலிப்புடன் கூற, அதில் சிரித்து கொண்ட கதிரவன், நானும் எந்த அட்வைஸும் பண்ண கூப்பிடல ராகவா, உனக்கு ஒரு வீடு பார்த்துட்டேன், இனி நீ ரூமில் இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போயிடு, சீக்கிரம் சமையல் உதவிக்கும் ஒரு ஆள் பார்த்துடலாம் என்றான் கதிரவன். தேங்க் காட், ஹோட்டல் ரூமில் அதிக நாள் இருப்பது எவ்வளோ கொடுமைன்னு இப்போ தான் புரியுது, வீட்டு ஓனர் நம்பர் அனுப்பு என ராகவன் கேட்க, மெசேஜ் பண்ணுறேன்டா என்று விட்டு வைத்தான் கதிரவன். ஓனர் நம்பர் வந்ததும் ராகவன் பேச அவனிடம் அட்ரஸ் கூறியவர், எதிர் வீட்டில் சாவி இருக்குப்பா, வாங்கிட்டு போனால் குடி போய்க்கோங்க, வீட்டிலே கட்டில் சோபாலாம் இருக்குது என்று விட்டார். அவர் வெளிநாடு சென்று விட்டதால் பொருட்களுடனே வீட்டை வாடகைக்கு போட்டிருந்தார். ஏற்கனவே அங்கிருந்தவர்கள் காலி செய்து விட்டதால் இப்போது கதிரவன் பேசி முடித்து விட்டான். அன்று மட்டும் ராகவன் அவன் தினப்படி வழக்கம் போல் இரவு கிளம்பாமல் மாலை கிளம்பினான். யார் வீட்டு கதவையும் இரவு சென்று தட்ட முடியாதே, அதான் மாலையே கிளம்பினான்.
நேராக தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றவன் அறையை காலி செய்துவிட்டு வீடு நோக்கி கிளம்பினான். கொடுக்கப்பட்ட முகவரிக்கு வந்து சேர்ந்தவன் அங்கு பூட்டியிருந்த வீட்டு வாசலில் காரை நிறுத்தினான். சாதாரண 2 பெட்ரூம் வீடு போல்தான் இருந்தது. அவன் ஒருவனுக்கு தாராளமாக போதும். எதிர் வீட்டில் சாவி இருந்ததால் அடுத்து அங்கேதான் சென்றான். அவன் கதவை தட்ட உள்ளே இருந்த பல்லவிதான் கதவை திறந்தாள். வாசலில் நின்ற ராகவனை பார்த்து அவள் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள். அவனுக்கு அதிர்ச்சி ஒன்றும் இல்லை போல். அந்த வீட்டு சாவி ப்ளீஸ் என்றான் ராகவன். அவன் குரல் வித்தியாசம் தெரிந்தாலும் அவளால் சட்டென்று நிலைக்கு வர முடியவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் குடிவரப் போகிறேன், கொஞ்சம் சாவி கொடுங்க என ராகவன் மீண்டும் அழுத்தமாக கேட்டதில் ஒருவாறு சுயநினைவிற்கு வந்தவள் ஒரு நிமிஷம் என்று விட்டு உள்ளே சென்றாள். பல்லவி சாவியை கொடுக்க தேங்க்ஸ் என்று விட்டு அவன் சென்று விட்டான். வீட்டிற்குள் வந்த ராகவன் தன் உடைகளை அடுக்கிவிட்டு ஒரு முறை வீட்டை சுற்றி பார்த்தான். அவன் ஒற்றை அறை அளவுதான் அத்தனை பெரிய வீடே இருந்தது. எல்லாம் நேரம் உலக முதல்லே கதிர்பேச்சை கேட்டிருந்தா இந்நேரம் அவன் இருந்த நிலையே வேறையாக இருந்திருக்கும். இதுவும் ரொம்ப ஒன்றும் கொடுமை இல்லையோ என அவன் மனசாட்சியை கேட்க மெலிதாக தலையில் தட்டி சிரித்து கொண்டான் ராகவன். இந்த வாழ்க்கை முறையும் ஒரு மாதிரி அவனுக்கு பழகத்தான் தொடங்கியிருந்தது. சிறிது நேரத்தில் வீட்டை பூட்டிவிட்டு மீண்டும் மாலுக்கே கிளம்பிவிட்டான். இரவு வரை மாலில் இருந்தவன் அன்று சரியாக சங்கவி கிளம்பிய நேரத்திற்கு தான் கிளம்பினான். தன் பின்னாலேயே அவன் கார் வருவதை பார்த்து சங்கவி முதலில் குழம்பிதான் போனாள். அவளுக்கு எதிர் வீட்டில் அவன் காரை நிறுத்தவும் தான் அவளுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. பல்லவியும் அவன் அங்கே குடிவந்திருப்பதை தமக்கையிடம் கூறினாள். கடைசியில் ஏழே நம்மளுக்கு எதிரிலே வந்தாச்சு, இங்கே வச்சு எதுவும் சட்டம் போடாமல் இருந்தால் சரி என சங்கவி சலித்து கொள்ள பல்லவியும் சிரித்து விட்டாள். மதியம் சிறிய இடைவேளை கிடைத்தபோது கடையை மூடிவிட்டு சங்கவி மாலுக்குள் சென்றாள். அங்கு ஒரு ஹேண்ட்பேக் கடையில் கிளியரன்ஸ் சேல் மாதிரி போட்டிருந்தனர். பல்லவியின் ஹேண்ட்பேக் பழசாகி இருந்ததை சங்கவி கவனித்திருந்தாள். சரிதான், அவளுக்கு ஒரு பேக் கிடைக்கிறதா பார்ப்போம் என்றுதான் வந்திருந்தாள். கடையில் இருந்த அனைத்து பையையும் அலைசி ஆராய்ந்தவள் கடைசியாக பல்லவிக்கு பயன்படுவது போல் பெரிதாகவும் அதே நேரம் குறைந்த விலையிலும் ஒன்றை தேர்ந்தெடுத்து வாங்கி கொண்டாள். அங்கேயே இருந்த ஒரு கோனைஸ் கடையில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு நடந்தவள் பாப்பா பாப்பா என்ற அழைப்பில் நின்று திரும்பினாள். அன்று ராகவன் வேலையை விட்டு துரத்திய பெண்மணி மீண்டும் அங்கே யூனிஃபார்மில் நின்றது அவளுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. நீங்கள் எப்படிம்மா என அவள் அதிர்ச்சி நீங்காமல் கேட்க, அந்த தம்பியே வந்து திரும்ப வேலைக்கு சேர்ந்துக்க சொல்லிடுச்சுமா. கோபக்கார பிள்ளையாக இருந்தாலும் நல்ல புள்ள. என் பேரன் ஃபீஸ் கூட கட்டுறேன்னு சொல்லியிருக்கு. பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு பாப்பா. மனதார அவர் கூற அவளுக்கோ அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்தது போல்தான் இருந்தது. அந்த அரக்கனுக்குள் இப்படி ஒரு நல்ல குணம் இருக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்ததில்லையே. ரொம்ப சந்தோஷம்மா என அவரிடம் கூறிவிட்டு அவள் சிறிது சுதூரம்தான் நடந்திருப்பாள். அந்த ஐஸ்கிரீம் இப்படி பண்ணுறதுக்கு நீ வாங்கியே இருக்க வேண்டாம் என திடீரென ராகவன் குரல் கேட்கவும் அவள் மிகவும் பதறிதான் போனாள். அங்கிருந்த ஒரு பிரம்மாண்ட தூணில் சாய்ந்து கையை கட்டிக்கொண்டு அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். அவன் சொன்னதும் கையை பார்த்தவளுக்கு அப்போதுதான் கையில் இருந்த ஐஸ்கிரீம் முழுவதும் உருகி பாலாகிவிட்டதே தெரிந்தது. இப்படி போடு என அவன் குப்பை தொட்டியை காட்ட சொல் பேச்சு கேட்கும் நல்ல பிள்ளை போல் அவள் உடனடியாக போட்டுவிட்டாள். அவன் ஒரு டிஷ்யூ கொடுக்க அதை வாங்கி கையையும் துடைத்து கொண்டாள். கையில் இருக்கிற பொருளை கூட உணர முடியாத அளவுக்கு அப்படி என்ன அதிர்ச்சி? நான் நல்லது செய்கிறது அவ்வளோ அதிர்ச்சியான விஷயமா என்ன? அவளை ஆராய்ந்து கொண்டே ராகவன் கேட்க இப்போது அவளும் கொஞ்சம் தெளிந்திருந்தாள். ஆமாம் என அவள் உடனடியாக கோர அவனோ மெலிதாக சிரித்தான். அவன் வந்த இத்தனை நாட்களில் அவன் முகத்தில் இந்த சிறு புன்னகையை கூட அவள் இன்றுதான் பார்க்கிறாள். உங்களுக்கு சிரிக்கக்கூட தெரியுமா ராகவன் சார்? நக்கலாக அவள் கேட்க தெரியும் போல் என்றான் அவன் ஏதோ யோசித்தவனாக. அவனுக்கே அவன் புதிதாக தெரியும் போது அவள் ஆச்சரியப்படுவதில் ஒன்றும் தவறில்லையே. வேறு ஐஸ்கிரீம் வாங்கி தரவா என ராகவன் கேட்க, நோ தேங்க்ஸ், எனக்கு வாங்கி தெரியும். அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது போல் அடிக்கடி கொஞ்சமாக நல்லது பண்ணுங்க, உங்களுக்கு தான் புண்ணியம் சேரும் என்றவள் அதற்கு மேல் நிற்காமல் சென்று விட்டாள். சிறிது நேரம் வேகமாக செல்பவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தவன் பின் ஒரு தலை செலுப்பலுடன் தானும் நகர்ந்து விட்டான். பல்லவி பள்ளி முடிந்து வந்து வீட்டில் அமர்ந்து எக்ஸாம் பேப்பர்களை திருத்தி கொண்டிருந்தாள். பக்கத்தில் அவள் தனக்காக போட்டு வைத்திருந்த காஃபியும் அடிக்கடி உள்ளே தள்ளி கொண்டிருந்தாள்.
எனக்கும் சூடாக ஒரு காஃபி கிடைக்குமா என வாசல் பக்கம் இருந்து வந்த குரலில் நிமிர்ந்தவள் அங்கு நின்றிருந்த ராகவனை புரியாமல் பார்த்தாள். என்ன சார் என கேட்டுக்கொண்டே அவள் எழுந்துவிட, ஒரு காஃபி கிடைக்குமான்னு கேட்டேன் டீச்சர் என்றான் அவன். அவன் அழைப்பில்தான் அவள் அவனை சரியாக கவனித்தாள். அவன் குரலும் அவன் நெற்றியில் கண்ணுக்கு மேல் மெலிதாக இருந்த கீறலும் அவனை காட்டி கொடுத்தது. கதிரவா என அவள் வாய் தானாக முணுமுணுக்க, உன்னால் என்னை மறக்க முடியாது பவி என கூறிக்கொண்டே அவள் அருகில் வந்தான் கதிரவன். அவன் கூற்றில் சுயநினைவிற்கு வந்தவள் சட்டென பின்னால் நகர்ந்தாள். வெளியில் பொங்கு கதிரவன் என அவள் சீரலாக கூற, போகிறேன் எதுக்கு இப்படி கத்துற, ஒரு காஃபி தரக்கூடாதா என்றவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக அங்கு சட்டமாக அமர்ந்துவிட பல்லவிக்குத்தான் எரிச்சலாக இருந்தது. ஏனோ அவனிடம் உரிமையுடன் கத்தக்கூட மனம் வராமல் போக அவளும் அமைதியாக அமர்ந்தாள். அவள் மிச்சம் வைத்திருந்த காஃபியை எடுத்து குடித்தவன் தூணில் சாய்ந்து கால் நீட்டி அமர்ந்து அவளையே தான் பார்த்தான். என் முகத்தில் நீங்கள் முழிக்கவே கூடாதுன்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேன். மீறி என்னை தேடி வந்தா என்னை கொன்னதுக்கு சமோன்னு சொல்லியிருந்தேன். எல்லாம் மறந்துட்டீங்களா இல்லை வேறு எதுவும் திட்டமா? ஒரு வேளை வந்தால் சாகராளான்னு பார்ப்போன்ற எண்ணத்தில் வந்தீங்களா? அவனுக்கு வலிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வேண்டுமென்றே தான் அவர் வார்த்தைகளை கொட்டினாள். நிச்சயம் அவனுக்கு வலித்திருக்கும். அவன் உடல் ஏகத்திற்கும் இறுகி போயிற்று. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் கையில் இருந்த காஃபியை மொத்தமாக குடித்துவிட்டு அவளை நேராக பார்த்தான். உன்னை பார்க்க தானே வரக்கூடாது, நான் என் தம்பியை பார்க்க தான் வந்தேன். சும்மா எதிர் வீட்டில் தற்செயலாக எட்டி பார்த்தா நீ இருந்த. ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு காஃபி கேட்டா நீ ஏமா முடிஞ்சு போனதெல்லாம் கிளற? மறக்காமல் இருப்பது நானா நீயா? ஒற்றை புருவம் உயர்த்தி நக்கலாக அவன் கேட்டதில் அவளுக்கு அவனை 4 அடி போட வேண்டும் போல் இருந்தது. எல்லாம் பொய், வாய்க்கூசாமல் சொல்கிறான். அவனுக்கு அவள் வீடு தெரியாதாக்கும். இங்கே எத்தனை முறை வந்திருப்பான். அப்போதும் ஒரு தேவைக்கு தான் வந்தான். இப்போது என்ன தேவையோ. இந்த வீடு வேணுமா? வேணுன்னா சொல்லி தொலைங்க, இன்னொரு ட்ராமா வேண்டாம் என அவள் எரிச்சலுடன் கூற, வீட்டை நீயே வச்சுக்கோ, இதில் இருக்கும் என் டீச்சர் வேணும் என்றவன் கண்கள் அவள் மேல் காதலுடன் படிந்தது. நான் ஒன்றும் பொருள் இல்லை மிஸ்டர், நீங்கள் கேட்டதும் கொடுக்க. முன்னால் இருந்த பைத்தியக்காரின்னு நினச்சிங்களோ? ஒழுங்காக எழுந்து வெளியே போங்க என அவள் சீர, என்னை துரத்ததிலேயே குறியா இருக்கியே, கொஞ்சம் பேச விட என்றான் அவன் பொறுமையாக. அவனை வெறுமையாக பார்த்தவள், என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போங்க என்றாள். எப்படியும் அவன் சொல்லும் எதையும் அவள் மதிக்கப் போவதில்லை. அவன் போய் தொலைந்தால் போதும் என்ற மனநிலைதான் அவளுக்கு இப்போது இருந்தது. நடந்த எதையுமே நான் நியாயப்படுத்தி பேச விரும்பல பவி. நான் செஞ்சது தப்பு தான், தெரிஞ்சே தான் செஞ்சேன். ஆனால் அன்றைக்கி இருந்த கதிரவன் இப்போ இல்லை பவி. உன் காதல் வாழ்க்கையை பற்றின என் பார்வையை மொத்தமாக மாற்றிருச்சு. நான் பொய்யானவனாக போயிருக்கலாம், ஆனால் என் காதல் உண்மையானது பவி. நம்பி திரும்ப ஒரே ஒரு வாய்ப்பு கூட ப்ளீஸ். அவளை நேராக பார்த்து கெஞ்சலாக கேட்டான் கதிரவன். அவளுக்கு என்ன தோன்றியதோ சிரிப்பு தான் வந்தது. இப்படி கேட்க தோணுது கதிரவன்? எனக்கு உண்மையாகவே சிரிப்பு தான் வருது. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு காதலாம், அந்த காதல் என்ன பாவம் பண்ணிச்சோ உங்கள் வாயில் வந்து மாட்டிக்கிச்சு. ஏதாவது காவடி பண்ணாமல் போங்க என அவள் சிறு புன்னகையுடனே கூறியதில் அவன் முகம் கோபத்துடன் இறுகி போயிற்று. அவள் ஏதாவது திட்டியிருந்தால் கூட பரவாயில்லை. அவன் காதலை கேலி கூத்தாக அல்லவா ஆக்க முயல்கிறாள். நிதானமாக எழுந்து நின்றவன், நீ என்னை விரும்புவ பவி, அதுவரை உன்னை விட போகிறதில்ல. இந்த மோதிரம் நீ போட்ட நேரம் உனக்கு நினைவிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வர நான் இதை கலட்டலை. உன் கையில் இதோட மறுபாதியை ஏற்றாம் நான் ஓய மாட்டேன் என்றவன் அவள் கை மோதிரம் இல்லாமல் வெறுமையாக இருப்பதை ஒரு முறை அர்த்தம் பொதிந்த பார்வை பார்த்துவிட்டு சென்று விட்டான். அத்தனை நேரம் அவனிடம் தைரியமாக பேசி கொண்டிருந்த பல்லவியும் அவன் சென்றதும் ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டாள். அவன் மேல் மலையளவு கோபத்தை சுமர்ந்திருந்தவளுக்கு அந்த நிமிடம் வேறு எந்த உணர்வும் ஏற்படவில்லை. ஒரேடியாக ஒதுங்கி போனால் புரிந்து கொண்டு அவனை விளங்கி விடுவான் என தப்பு கணக்கு போட்டாள் பல்லவி.